மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். கோடை காலத்தில் சரும பாதுகாப்பு இதுதாங்க நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கோடை காலம் வந்தாலே எனக்கு ரொம்ப ட்ரைனஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, இதனால தான் ஸ்கேல்ப்லேருந்து உடல் முழுவதுமே ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வியர்வை அதிகமாக வர்றது. ஸோ எனக்கு கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வந்தாலே ரொம்ப ஸ்வெட் ஆகுது, இதனாலேயே ஒரு மாதிரி வியர்வை நாற்றம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு. அப்போது இந்த வியர்வை அதிகமாக வருதுன்னா அதற்கு காரணமே நமக்கு உடலில், அதுவும் சருமத்தில் இருக்கக்கூடிய நமக்கு டாக்ஸின்ஸ் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியர்வையில் ஸ்பெஷலாக எந்த விதமான ஒரு ஸ்மெல்லுமே வராது. ஸோ உடலில் அதிகமான நமக்கு பாக்டீரியா தொற்றுகள் இருக்கும்பொழுது தான் அது வியர்வையோட ரியாக்ட் ஆகி நமக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வருதுங்க. அப்போது இந்த கோடை காலத்தில் சருமத்தை பாதுகாக்க, அதுவும் சன்லைட்டில் போயிட்டு வந்தாலே எனக்கு சன் டேன் ஆகிடுது. அப்போது இதுக்கு சன்ஸ்க்ரீன் நேச்சுரலாக ஏதாவது இருக்கா, இல்லை நான் வெயிலில் போயிட்டு வந்தோடனே முகம் கருத்து போன மாதிரி தெரியுது இல்லையா, இதற்கு கெமிக்கல்ஸே இல்லாமல் நேச்சுரலாக ஏதாவது ஹோம் ரெமெடி இருக்கா? ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டால் எனக்கு திரும்பவும் என்னுடைய ஸ்கின் டோன் மெயின்டைன் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தான் நமக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இப்போது முதல்ல நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, வெளியில் போயிட்டு வந்தோடனே சன்லைட்னால் அதிகமாக ஸ்கின் டேன் ஆகுதுன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன பொடிகள் நம்ம சேர்க்கலாம்? ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாங்க. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், இது பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. இல்லைங்க, இந்த மூலிகைகளை சேர்த்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெகுலராக நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது, அதுவும் இந்த கோடை காலம் முடிகிற வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்கும். வியர்வை அதிகமாக ஒரு சில இடங்கள் மட்டும் ஒரு சிலருக்கு டார்க்காக இருக்கும். அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், கழுத்தை சுற்றி கருமையாக இருக்கிறது, இல்லை மூட்டு பகுதியில் மட்டும் கருமையாகிறது, வியர்வை வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது, ஸ்கின் ஒரு ட்ரைனஸ் தெரியும் இல்லைங்களா. அப்போது இதுக்கு எல்லாமே இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது ரெகுலராக நம்ம முகம் பொலிவாக இருக்கிறத நம்மளே பார்க்கலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம்? இந்த பவுடர்ஸ் எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பவுடர்ஸ் எல்லாமே நான் சொல்கிற அளவுப்படி வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறது, இந்த வயல் ஓரங்கள்லாம் நல்ல நீர் இருக்கக்கூடிய இடங்களில், தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல அந்த கோரைக்கிழங்கு நமக்கு கிடைக்கும். அந்த புல் இருக்கு இல்லையா, அதனோட வேர் பகுதியில் குண்டு குண்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதனுடைய பவுடர் நமக்கு தேவை. கோரைக்கிழங்கு பவுடர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம். இப்போ தான் மஞ்சள் இருக்க, இது ஆண்கள் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இதில் இருக்குங்க. ஸோ அதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இதை ஆண்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட வேறு என்னென்னா நன்னாரி, மஞ்சட்டி, வெட்டி வேர், பச்சை பயிறு, இந்த எலுமிச்சை தோல் இல்லைன்னா ஆரஞ்சு தோல் பவுடர், இதையும் எடுத்துக்கோங்க. இத்தனை மூலிகைகளும், நன்னாரி மஞ்சட்டிலாம் பார்த்தோம்னா சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வெயில் அந்த ஸ்கின் டேன் நமக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, இந்த பவுடரும் நம்ம யூஸ் பண்ணும்போது சருமத்தில் அதிகமான பாதிப்புகள் இல்லாமல் நமக்கு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து இதை எப்படிங்க யூஸ் பண்ணலாம்? காலையிலையோ இல்லை மாலை நேரத்துலையோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த பவுடர் எல்லாமே ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தனம் பவுடர் கிடைச்சாலும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த சந்தனம் பவுடர் போடும்போது முகத்தில் அதிகமான அந்த உஷ்ணம் இல்லாமல் சின்ன சின்ன கட்டிகள், வியர்க்குரு வராமல் நமக்கு தடுக்கப்படுது. இப்போது இந்த பவுடர் எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம இது கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு கருமை நிறத்தில் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணிட்டே வரலாம். முகத்தில், கழுத்தில், கைகளில் நம்ம கருமை நிறம் தெரியுது, கால்களில் கருமை நிறம் தெரியுது அப்படின்னா அந்த இடங்களில் எல்லாமே நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிட்டு வரலாம். குழந்தைகளுக்கு கூட இதை அப்ளை பண்ணிட்டு வரலாங்க. ஏன்னா குழந்தைகள் வெளியில் விளையாடிட்டு வராங்க, கருமை நிறத்தில் இருக்குது, உடல் சூடு இருக்குது அப்படின்னா
இதை ஃபேஸ் பேக்கை நம்ம ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, நான் எந்த மாதிரியான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்? ஸோ சன்ஸ்க்ரீன் நேச்சுரலாக ஏதாவது இருக்கா? பட் இது ஆயில் மாதிரி இருந்தால் இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் வெளியில் போக முடியாதே, அப்படி ஏதாவது க்ரீம் மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கா? இல்லை ஆயிலே அப்ளை பண்ணலாமா? இல்லை சீரம் மாதிரி ஏதாவது இருக்கா? இதையும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாமா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அதிகமான சூரிய வெப்பம் நம்ம ஸ்கின்ல படும்பொழுது தான் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரொம்ப டார்க்காக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மூலிகைகளை வச்சு வீட்லேயே நம்ம ஒரு சன்ஸ்க்ரீன் ரெடி பண்ணலாம், இதையும் நான் சொல்கிறேன். ரொம்ப பேசிக்காக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஆயிலியாகவும் நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக நம்ம கோகனட் ஆயில் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன பீஸ் கேரட் நல்லா நம்ம துருவி அரைச்சி ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி பீட்ரூட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ கேரட், பீட்ரூட் சாறு, இதனோட ஆலோவேராவும் திக்காக நம்ம வந்து ஜெல் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது மூணுமே நிறைய சேர்த்து, அதாவது ஆயில் நிறைய இருக்கணும், இந்த கண்டென்ட் கம்மியாக இருக்கணும் அப்படி கிடையாது. ஆயிலை விட நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது திக்காக நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இது கூட குங்குமாதி க்ரீம் அப்படின்றது உங்களுக்கு கடைகளில் கிடைக்குங்க, இதை வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். குங்குமாதி க்ரீம் அப்படின்னு சொல்கிறது இந்த குங்குமப்பூ இதனோட சில மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான். ஸோ இதை நம்ம வாங்கிட்டோம்னா இது கூட இந்த ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வெளியில் போகும்போது ஃபேஸ்லேயோ இல்லை கைகளையோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயிலியாக உங்களுக்கு தெரியாது. ஸோ சன்லைட்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்னா இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். இதை டெய்லி குடித்தோம்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்காது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த எக்ஸிமா கண்டிஷன் இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தோம்னா சருமம் ரொம்ப வறண்டு அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? இந்த அரிப்பு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உடல் எப்பொழுதுமே கூலாக இருக்கணும், சரும பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரக்கூடாது அப்படின்னா இந்த ஜூஸை நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாம். ஸோ அப்படி ஹெல்த்தியாக நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஜூஸில் என்னென்ன சேருது அப்படின்னா வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. இதனோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் இதனோட சேர்த்துக்கலாம். புதினா இலைகள் நமக்கே தெரியும் சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்னதாக நமக்கு வந்து கட்டிகள் இருந்தாலும் அதில் புதினா சாறு நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுதும் கட்டிகளும் குறையுது. அப்போது இதில் வந்து நம்ம இந்த வெள்ளரிக்காயோட புதினா இதையும் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாரும் சேர்த்துக்கோங்க. இதை ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது சருமத்தில் நமக்கு ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். கால் பாதத்தில் அதிகமாக வெடிப்பு நிறைய பேருக்கு வந்துடும். அடிக்கடி எனக்கு வந்து வாய்ப்பகுதியில் ட்ரைனஸ் இருக்குது, உதடுகள் எல்லாமே ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்குது, சருமம் வறண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜூஸை குடிக்கலாம். மறக்காமல் பானகம், நீர்மோர் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ கோடை காலத்தில் பானகம், நீர்மோர் இதையும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது சருமத்தில் அந்த மாய்ஸ்சர் அப்படின்றது மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ரொம்பவுமே ஒரு ட்ரைனஸ் இருக்காது. ஸோ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.